Hi friends, welcome to GS Pro. இன்னைக்கு டிஸ்கவுண்ட் சீரீஸ்ல கிளாஸ் நம்பர் 3. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, டூ ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டர்ன் அவுட் டு பி ஈக்குவலன் டு எ சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஆஃப் 36%. ஃபைண்ட் ரேட் ஆஃப் ஈச் ஈக்குவல் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ்ல எல்லாமே எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, நமக்கு சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ல வந்து ரெண்டு ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட்னு சொல்லி கொடுத்துட்டு அதோட சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவல்னு கேட்டிருப்பாங்க. பட் ஆனால் இது அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. நமக்கு வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன் வந்து 36% தான். ஆனா ஏதோ டூ ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்டோட சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன் தான் நமக்கு 36% கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்டோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ப்ரொசீஜர் என்னன்னா, இதை நம்ம வந்து த்ரூ ரேஷியோ மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும். கிளியரா? ஸோ ரேஷியோ மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 36%. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட மார்க் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இது சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன்ட்ல எழுதுறேன் நான். ஸோ 36% டிஸ்கவுண்ட்னா என்னோட மார்க் ப்ரைஸை நான் 100ன்னு எடுத்தேன்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆகும்னா 36% டிஸ்கவுண்ட் போக செல்லிங் ப்ரைஸ் வந்து 64ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது 100, 64. ஆக்சுவலாக இந்த இடத்துல டூ ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட்னு கொடுத்துருக்கிறதுனால அப்போ அந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ரேஷியோக்கும் நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சரி இந்த ரேஷியோல இருக்கிற ரெண்டு வேல்யூக்கும் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு டூ ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் சொல்லி கொடுத்துருக்கிறதுனால. ஸோ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 100க்கும் சரி, இந்த 64க்கும் சரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன். இப்போ 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10. 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? 10. சாரி 8. இப்போ வந்து 10, 8 இருக்கு. இப்போ இதுல வந்து நமக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட்னு சொல்லி பாருங்களேன். ஸோ 10, 8 டிஸ்கவுண்ட் எவ்வளவு இருக்கு? 2. இப்போ டினாமினேட்டர்ல என்ன பிரைஸ் எழுதுவோம்? மார்க் பிரைஸ் இன்டூ 100. ஸோ நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ கிடைக்குதுன்னா 20% கிடைக்குது. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். கிளியரா? இப்போ வந்து நமக்கு ரெண்டு 20% சக்சசிவ் டிஸ்கவுண்ட் டூ ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நமக்கு 20% கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலண்ட்ல வந்து 36% தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நமக்கு வந்து மார்க் பிரைஸ் 100ன்னு இருக்கு. இப்போ நமக்கு வந்து 20% வந்து டூ சக்சசிவ் டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் 20% வந்து 80/100. அடுத்த 20%னா மறுபடியும் 80/100. இதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரியும். ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த 100 கேன்சல் ஆகிடும். எவ்வளோ வருது? 64. அப்போ பாத்தீங்கன்னா 100ன்னு எடுத்தது இப்போ எவ்வளோ இருக்கு? 64 இருக்கு. அப்போ நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்குன்னா 36% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ கிளியரா? அப்போ டூ ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுக்கல. பட் ஆனால் அதோட சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ரெண்டு ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்டோட சிங்கிள் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறதுனால அதை வச்சு நம்ம மார்க் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் ரேஷியோ போடும்போது 164ன்னு வரும். ஸோ அப்போ அதுல இருந்து எனக்கு வந்து இந்த ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன். கிளியரா? ஓகே, அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல பாருங்க, த்ரீ ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டர்ன் அவுட் டு பி equivalent to a single discount of 78.4%. Find each equal discount. அப்போ இந்த இடத்துல த்ரீ ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருந்திருக்கு. அதோட சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் வந்து 78.4 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சக்சசிவ் டிஸ்கவுண்ட் இந்த ஈக்குவல் பர்சன்டேஜ் இருந்ததுல அது எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான் இங்கேயும். இந்த இடத்துல நம்ம மார்க் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ எழுதலாம். இப்போ பாருங்க, மார்க் ப்ரைஸ் என்ன பண்ணுவோம்? 100. ஓகேவா? இந்த இடத்துல சிங்கிள் டிஸ்கவுண்ட் எவ்வளோனா 78.4%. அப்போ 100ல 78.4 வந்து குறைச்சிட்டு பேலன்ஸ் எழுதணும். அப்போ 100ல 78.4 போச்சுதுன்னா நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 21.6 இருக்கும். ஓகேவா? 21.6. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கிறதுலாம் என்ன பண்ணிக்கிறேன்? ரெண்டு பக்கமும் நான் வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ரேஷியோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம்னா 1000:216. அப்போ லாஸ்ட் கொஸ்டின் வந்து டூ ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம். இந்த இடத்துல த்ரீ ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால நம்ம இந்த இடத்துல இந்த இருக்கிற ரெண்டு வேல்யூஸ்க்கும் என்ன பண்ணணும்னா கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ கியூப் ரூட் எடுத்தா பாருங்க, 1000க்கு கியூப் ரூட் எடுத்தா 10, 216க்கு கியூப் ரூட் எடுத்தா 6. அப்போ இந்த இடத்துல இருந்து 10ல இருந்து 6ன்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட்னு கால்குலேட் பண்ணா போதும். ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4. டினாமினேட்டர்ல மார்க் ப்ரைஸ் எழுதணும். ஸோ மார்க் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு? 10 இருக்கு. இன்டூ 100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 4 × 10
40% கிடைக்குது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 40%. கிளியரா? அப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல இருந்து இது அப்படியே ரிவர்ஸ்ல கேட்கறது. இந்த மாதிரி நம்ம 2 ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட்னா ஸ்கொயர் ரூட், 3 ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட்னா கியூப் ரூட் எடுத்துக்க வேண்டியதான். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இதில் பாருங்க, 2 successive discounts on the mark price of an article turn out to be equivalent to a single discount of 25%. If the rate of the first discount is 10%, what is the rate of the second discount? அப்போ இதுவும் successive discount தான், ஆனால் ஈக்குவல் successive discount கிடையாது. ஓகேங்களா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலண்ட் வந்து 25%. ஓகேங்களா? அப்போ ரெண்டு சக்சசிவ் டிஸ்கவுண்ட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து 10%, ரெண்டாவது டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்குறாங்க. கிளியரா புரியுதா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கொஸ்டினுமே 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் பட் ஆனால் ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட். அதே மாதிரி 3 ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் பார்த்தோம். இந்த இடத்துல 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் பட் ஆனால் ஈக்குவல் கிடையாது. ரெண்டு வேற வேற டிஸ்கவுண்ட். அதோட சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் வந்து 25% கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 10%னா ரெண்டாவது டிஸ்கவுண்ட் எவ்வளவாக இருந்திருந்தா எனக்கு அதோட சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் வந்து 25% கிடைச்சிருக்கும். கிளியரா? அப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா இதுவும் நம்ம த்ரூ ரேஷியோலே சால்வ் பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் இந்த இருக்கும் போது டிஸ்கவுண்ட் வந்து 10%. இப்போ 10% என்ன பண்ணிக்கலாம், மார்க் ப்ரைஸ் 100ன்னு எடுத்தா செல்லிங் ப்ரைஸ் என்ன எடுப்போம், 90ன்னு எடுப்போம். இப்படி எடுக்கலாம். அல்லது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எடுக்காம நமக்கு 10% தானே டிஸ்கவுண்ட். 10%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 10%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வரும், 1/10. 10%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/10. அப்போ டிஸ்கவுண்ட்னா -1/10. அப்போ நம்ம மார்க் ப்ரைஸ் என்ன எடுப்போம், 10ன்னு எடுப்போம். செல்லிங் ப்ரைஸை 10 - 1 9ன்னு எடுப்போம். இது ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டு. ஸோ அதே மாதிரி செகண்ட் டிஸ்கவுண்ட் என்ன நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ இது ரெண்டும் சேர்த்து கம்பைண்டாக நமக்கு ஓவராலா அந்த சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன்ட் இருக்குல்ல, அது எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 25% கொடுத்துருக்காங்க. ஸோ 25%னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/4. அப்போ டிஸ்கவுண்ட்னால -1/4. இப்போ மார்க் ப்ரைஸ் என்ன வரும், 4. செல்லிங் ப்ரைஸ் வந்து 4 - 1. கிளியரா? ஸோ இப்போ இந்த ரெண்டாவது இந்த இடத்துல செகண்ட் டிஸ்கவுண்ட் என்னன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இதே மாதிரி கான்செப்ட் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருப்போம். அதே ப்ரொசீஜர் தான். எனக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் என்னன்னு தெரியல, ஆனால் ரெண்டுக்கும் சேர்த்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ எழுதணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ எப்படி சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா தெளிவாக கவனிச்சுக்கணும். செகண்ட் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வேல்யூ எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒரு ரேஷியோ ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? அந்த ரேஷியோ எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எனக்கு இங்கே 10 இருக்கு, இங்கே ஒரு நம்பர் வரும். 10 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4 கிடைக்கும். அதே மாதிரி 9 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 3 கிடைக்கும். அதை தான் நான் இந்த இடத்துல எழுத போகிறேன். அதை எழுதுறதுக்கு சிம்பிளான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 இருக்கா, ஓகேவா? இந்த 4-ஐ அப்படியே இங்கே தூக்கி எழுதிருங்க. ஓகேவா? இந்த 4 அப்படியே மேலே எழுதிட்டு இங்கே இருக்கிற 9-ஐ இங்கே இன்டூ 9. அவ்வளோதான். கிளியரா? ஸோ சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிற 3-ஐ இங்கே எழுதிட்டு இந்த பக்கம் இருக்கிற 10-ஐ இந்த பக்கம் எழுதணும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து நார்மலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 10 இருக்கு, 10 கூட என்ன நம்பரோ ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இங்கே 4 வரும். இப்போ அந்த நம்பரை இங்கே எழுதும்போது உங்களுக்கு ஃப்ராக்ஷன்லாம் ஃபார்ம் ஆகும். அதை இது பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கீழே இங்கே கீழே எழுதியிருக்கேன் இல்லையா, ஃபைனல் வேல்யூ 4 இங்கே எழுதிக்கணும், ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த 9 இங்கே எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 3 இங்கே எழுதிட்டு இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற 10 இங்கே எழுதிக்கணும். இப்போ இது ரெண்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரேஷியோ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்க போகுது. இந்த செகண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்க போகுதுன்னா அதோட மார்க் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ்க்கான ரேஷியோ. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க 3 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ இந்த 3க்கு 9 இருக்கிறதுனால 3 டைம்ஸ். அடுத்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 2s are 4, இது 5 2s are 10. அப்போ ஓவராலாக இந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா 2 3s are 6 இங்கே வந்து என்ன மட்டும் தான் இருக்கு 5. 6:5ன்னு இருக்கு. அப்போ இதில் வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்னு கால்குலேட் பண்ணலாம். 6ங்கிறது மார்க் ப்ரைஸ், 5ங்கிறது செல்லிங் ப்ரைஸ். அப்போ டிஸ்கவுண்ட்னு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ இருக்கு, 1 இருக்கு. டினாமினேட்டரில் மார்க் ப்ரைஸ், ஸோ இன்டூ 100. ஸோ 1/6 இன்டூ 100 சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 16.66%. கொஷினுக்கான ஆன்சர் வந்து 16.66%, ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஆப்ஷன் ஏ. அப்போ இது மாதிரி நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்காம அதோட ஓவரால் சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன்ட் கொடுக்கும்போது இந்த ரேஷியோ மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் சிம்பிளாக நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு இன்னும் வேறு 2 3 மெத்தட் இருக்குது. பட் ஆனால் இதுதான் பெஸ்ட்டு. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நான் இன்னொரு மெத்தட் வேணால் நான் சொல்லிடுறேன். சால்வ் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது மெத்தட் எப்படின்னா, நமக்கு வந்து ஆக்சுவலாக இனிஷியலாக மார்க் ப்ரைஸ் என்னன்னு வச்சுக்கணும்னா 100ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10%. அப்போ என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 90/100. அடுத்த ரெண்டாவது டிஸ்கவுண்ட் எவ்வளோ நமக்கு தெரியாது. அதனால இன்ட்டு x/100 ஈக்குவல் டு, ஆனால் ஓவராலாக டிஸ்கவுண்ட்னு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ? 25%. அப்போ 100ன்னு இருந்தது, 25% டிஸ்கவுண்ட் ஆனதுனால எனக்கு ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 75. எப்படி எழுதுறேன்னு புரியுதா? இது இனிஷியல் மார்க் ப்ரைஸு, இது ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா ஓவரால் சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் 25% கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 10%னால இன்ட்டு 90/100. செகண்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு தெரியல, இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது அந்த எக்ஸுக்கான வேல்யூ கிடைக்கும் பாருங்க. 100க்கு 100 கேன்சல் ஆகிடும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 750/9 கிடைக்கும். ஓகேவா? 750/9. அப்போ எக்ஸோட வேல்யூ இதை நம்ம சிம்பிளிஃபை பார்க்கும்போது 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இப்போ என்ன வரும்? 8 9s are 72. 8 9s are 72. பேலன்ஸ் 3 இருக்குமா? 30னா இப்போ நமக்கு 3 9s are 27. அடுத்த 83.33ன்னு போயிட்டு இருக்கும். ஓகேவா? 83.33ன்னு போயிட்டு இருக்கும். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல 90 எதுக்கு எழுதுறோம் அப்படின்னா, நமக்கு 10% டிஸ்கவுண்ட்னு எழுதுனதுனால கொடுத்ததுனால இந்த இடத்துல 90 போட்டோம். அப்போ ஆக்சுவலாக இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன வருது? 83.33 வருது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா இந்த இடத்துல நம்ம 18.33 எழுதுறோம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபைனல் ஆன்சர் போடுறதுக்கு என்ன பண்ணிக்கணும்? 100ல இருந்து இந்த 83.33 மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 16.66% கிடைக்கும். கிளியரா புரியுதா? இந்த இடத்துல 90 போடுறதுக்கு மீனிங் என்ன? 10% டிஸ்கவுண்ட். அப்போ இந்த எக்ஸுக்கு நீங்கள் 83.33 போடணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டாக இருந்திருக்கணும்? 16.66% டிஸ்கவுண்ட்டாக இருந்திருக்கணும். கிளியரா? ஸோ இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன ரேஷியோ மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டினுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்லாம் வராமல் சிம்பிளாக ஆன்சர் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு இந்த ரேஷியோ மெத்தட் தான் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, 2 successive discounts on the mark price of an article turn out to be equivalent to a single discount of 22 2/9%. If the rates of the first discount is 12.5%, what is the rate of second discount? ஓகே, இது லாஸ்ட் கொஸ்டின் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ அதே ரேஷியோ மெத்தட்லேயே சால்வ் பண்ணுறோம் பாருங்க. ஸோ மார்க் ப்ரைஸ் இஸ் டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எங்கே இருக்கு? இதாக இருக்கு. 12.5% தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். இப்போ 12.5%னா ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வரும்? 1/8. ஸோ டிஸ்கவுண்ட் என்னெல்லாம் -1/8. அப்போ மார்க் ப்ரைஸ் 8ன்னு எடுத்தால் செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 7 கிடைக்கும். கிளியரா? ஓகே, செகண்ட் டிஸ்கவுண்ட் என்ன நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓவராலாக சிங்கிள் டிஸ்கவுண்ட்னு பார்க்கும்போது அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 22 2/9% கொடுத்துருக்காங்க. இப்போ 22 2/9%னா ஃப்ராக்ஷன் வேல்யூவில் பார்க்கும்போது 2/9 -2/9னா இப்போ 9ங்கிறது மார்க் ப்ரைஸ், 9 - 2 7ங்கிறது நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வரும். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த செகண்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு ரேஷியோக்கு ஃபார்ம் பண்ணணும். இது லாஸ்ட் கொஸ்டினில் சொல்லி கொடுத்த மாதிரி தான். இப்போ இங்கே இருக்கிற 9 எடுத்து அப்படி இங்கே எழுதிட்டு இந்த 7 இங்கே எழுதணும். ஸோ 9 × 7. அதே மாதிரி இங்கே இருக்கிற 7 இங்கே எழுதிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த 8 தூக்கி இங்கே எழுதணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம் பாருங்கள். இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக இந்த செகண்ட் டிஸ்கவுண்ட்கான ரேஷியோ எப்படி இருக்குன்னா 9:8. அப்போ இதில் டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு? 1. எங்கேருந்து டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு? 9ல இருந்து. ஸோ 9 தான் மார்க் ப்ரைஸ் இல்லையா? ஸோ 1/9 × 100. இப்போ நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்? 11 1/9%. ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 11 1/9%. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் பாருங்க, ஆஃப்டர் கெட்டிங் 2 successive discounts, a calculator with a list price for ₹900 is available for ₹612. If the value of the second discount is 15%, what is the value of first discount? அப்போ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க, லிஸ்ட் ப்ரைஸ் மார்க் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 900 அண்ட் 612 ரூபாய்க்கு அதை நம்ம வாங்கிக்கலாமா? 2 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 900 ரூபா மார்க் ப்ரைஸ் இருந்த அந்த கால்குலேட்டரை வந்து நம்ம 612 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். 612ங்கிறது செல்லிங் ப்ரைஸு. அப்போ இதில் வந்து செகண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. அப்போ ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும்.
நமக்கு 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். அதுல செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் நீங்க மாத்தி மாத்தி குடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து 10%, ரெண்டாவது டிஸ்கவுண்ட் வந்து 20%. ஓகேவா? அப்ப நீங்க வந்து மொத 10% குடுத்துட்டு, அடுத்தது 20% குடுத்தாலும், இல்லன்னா ஃபர்ஸ்ட் நீங்க 20% குடுத்துட்டு, அடுத்தது 10% குடுத்தாலும் அதுல எந்த சேஞ்சுமே வரப்போறது கிடையாது. ஸோ சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான கான்செப்ட், தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட், செகண்ட் டிஸ்கவுண்ட்னு சொல்றாங்கல்ல. அப்போ நீங்க செகண்ட் டிஸ்கவுண்ட் தூக்கி ஃபர்ஸ்ட்டும், ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் தூக்கி செகண்ட் கொடுத்தாலும் அதுல எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் செகண்ட் இதை வச்சு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்போ இந்த கொஸ்டின்ல செகண்ட் டிஸ்கவுண்ட் 15% கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க இந்த 15% நீங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்னு எடுத்துக்கிட்டு செகண்ட் டிஸ்கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் ஒண்ணுலயும் கொஸ்டின்ல நமக்கு பிரச்சனை வரப்போறதே கிடையாது. அதனால இதை பத்தி கன்ஃபியூஷன் ஆக தேவை கிடையாது. ஓகேங்களா? நமக்கு மொத்தமா 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். அதுல 1 15%, இன்னொன்னு என்ன? அப்படிதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட், செகண்ட் இதுல கன்ஃபியூஸ் ஆகி கூடாது. சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்ப இதுல பாருங்க, இதுல ஒரு டிஸ்கவுண்ட் குடுத்துட்டாங்க. இன்னொரு டிஸ்கவுண்ட் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல என்ன குடுத்துட்டாங்க? அந்த சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்வலன்ட் பெர்சன்டேஜ் குடுத்திருந்தாங்க. பட் ஆனா இதுல வந்து நமக்கு மார்க் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் மட்டும் தான் குடுத்திருக்காங்க. அத குடுத்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் குடுத்துட்டு இன்னொரு டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. கிளியரா? ஓகே. ஸோ இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? த்ரூ ரேஷியோவே பண்ணலாம். எப்படி பண்றேன்னு பாருங்க. ரேஷியோ படி என்ன பண்ணுவோம்? மார்க் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் இல்லையா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மொதல் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ? 15% கொடுத்துருக்காங்களா? ஸோ 15%னா நமக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வரும்? 5%னா 1/20, 15%னா 3/20. இப்போ மார்க் ப்ரைஸை 20ன்னு எடுத்துக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் வந்து 20 - 3 17 கிடைக்கும். அடுத்து இன்னும் ரெண்டாவது டிஸ்கவுண்ட் என்ன நமக்கு தெரியாது, அதான் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அண்ட் ஓவராலாக ஃபைனலாக பார்க்கும்போது இந்த இடத்துல சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலண்ட்டுக்கு நமக்கு கொடுத்துருந்தா அதை எழுதுவோம். பட் ஆனால் அது கொடுக்கல. அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க? டேரெக்டாக ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, மார்க் ப்ரைஸ் எவ்வளோவா? 900 அண்ட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 612. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணிக்கணும்னா சிம்பிள் ரேஷியோவா மாற்றி வச்சுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், 6 டேபிளில் இது கேன்சல் ஆகும். அப்போ தான் நான் 6 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 5 0, இங்கே வந்து 1 0 2. அடுத்த நெக்ஸ்ட்டு வேறு எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்? 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 3 டேபிள்லாம் பாருங்கள், 5 3s are 15. இப்போ இங்கே வந்து 3 3s are 9, 4 3s are 12. அடுத்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 25 என்ன வரும்? 70. அப்போ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஓவராலாக ஃபைனல் சிங்கிள் ஈக்குவலண்ட் அதுக்கான ரேஷியோ எப்படி இருக்குன்னா 25:17 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல வேல்யூ எழுதணும். ஓகேவா? இது நான் லாஸ்ட் கொஸ்டினில் சொல்லி கொடுத்த அதே கான்செப்ட் தான். அப்போ இங்கே பாருங்க, இங்கே 25 இருக்கா? இந்த இடத்துல 25 இன்ட்டு இந்த வேல்யூ என்ன? 17 இங்கே எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 17 இருக்கா? இந்த 17 இன்ட்டு இங்கே இருக்கிற அந்த 20. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 17க்கு இந்த 17 கேன்சல் ஆகிடும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 5 டைம்ஸு, இங்கே 4 டைம்ஸு. ஓவராலாக இந்த ரெண்டாவது டிஸ்கவுண்ட் எப்படி இருக்குது? 5:4. அப்போ 5:4 எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு? 1. மார்க் ப்ரைஸ் என்ன? 5 இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் இஸ் 20%. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20%. ஓகேவா? ஆப்ஷன் ஏ 20%. கிளியரா? தெளிவாக புரிஞ்சிருச்சா எப்படி சால்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதில் பாருங்க, ஆஃப்டர் கெட்டிங் 2 successive discounts, an article with a mark price of rupees 4,500 is available at 3,132. If the second discount is 13%, what is the first discount? சேம் கொஸ்டின் தான். அதே மாதிரி மார்க் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, செல்லிங் ப்ரைஸ் 3,132. செகண்ட் டிஸ்கவுண்ட் 13% கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் 13 ஒரு டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க. இன்னொரு டிஸ்கவுண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ண போறீங்க. அப்போ லாஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் இந்த கொஸ்டினும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதில் வந்து மார்க் ப்ரைஸ் ஆஃப் an article is 20,000. The article is sold after 3 successive discounts for rupees 10,166. அப்போ வந்து என்னன்னா 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்டிக்கல் எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 10,166க்கு விற்றுருக்காங்க. அப்போ மார்க் ப்ரைஸ் வந்து 20,000 அண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 10,166. The value of second and third டிஸ்கவுண்ட் வந்து என்னன்னா
35% அண்ட் 15% அப்பனா ஃபர்ஸ்ட் ரேட் என்னன்னு கேட்குறான். அப்போ 3 குடுத்தாலும் அதேதான். நீங்க 3ல எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட் குடுக்குறீங்களோ பிரச்சனை இல்ல. அத நீங்க 3 வந்து ஷஃபிள் பண்ணி எப்படி குடுத்தாலுமே உங்களுக்கு சேம் தான் கிடைக்கும். அப்போ மொத்தம் 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ல 1, 2 மொத்தம் 2 குடுத்துட்டு 3வது உள்ளது என்னன்னு கேட்குறாங்க. அப்படிதான் நீங்க கொஸ்டின ரீட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட் 1 குடுத்துட்டு 2, 3 1யும் 2யும் குடுத்துட்டு 3 கேட்டா ஒரு மாரி, இல்ல 2யும் 3யும் குடுத்துட்டு 1 கேட்டா ஒரு மாரி அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு மொத்தம் 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டா 2 இது குடுத்துட்டாங்களா, மிச்சம் இருக்கிற 1 கேட்குறாங்களா, எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான். நமக்கு 2 குடுத்தாச்சு, மிச்சம் இருக்கிற 1 என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும். நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போறேன், அதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன மெத்தடு? நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா ரேஷியோ மெத்தட். பட் ஆனா ரேஷியோ மெத்தட் போடும்போது, நான் போன இதுல சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னன்னு பாருங்க. இந்த மாரி இந்த இடத்துல அந்த ரேஷியோ எழுதுறதுக்கு டைரக்ட்டா இங்கேருந்து ஒரு ஷார்ட்கட் மாரி சொன்னேன். பட் ஆனா 3க்கு வந்து அந்த ஷார்ட்கட் மாரி இருக்கு. பட் ஆனா சொன்னா வந்து இன்னும் கூட கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாரி 3 கேட்கும்போது மட்டும் புரியுதா? 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கேட்கும்போது மட்டும் நீங்க அந்த ரேஷியோ மெத்தட் போகாம, நார்மலா நான் செகண்ட் மெத்தட் ஒண்ணு சொல்லிக் குடுத்தேன் இல்லையா? அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறது பெஸ்ட். கிளியரா? நான் எப்படி பண்றேன்னு பாருங்களேன். இப்ப இனிஷியலா எனக்கு மார்க் பிரைஸ் எவ்வளோ குடுத்துருக்காங்க? 20,000 அத எழுதிட்டேன். இன்டூ அதுல ஒரு டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்கு? 35%ங்கிறது ஒரு டிஸ்கவுண்ட். அப்ப 35%னா இன்டூ 65/100. அடுத்து நெக்ஸ்ட் என்னது? 15%. அப்போ 15%னா இன்டூ 85/100. அந்த தேர்ட் டிஸ்கவுண்ட் எனக்கு தெரியாது. என்னன்னு வச்சுக்கணும்? x/100. அப்போ ஓவராலா ஃபைனலா எனக்கு எவ்வளோக்கு வித்திருக்கோம்? 10,166க்கு வித்திருக்கோம். அப்ப பாருங்க இந்த இடத்துல 40க்கு டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த 2 100 கேன்சல் ஆயிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க 5 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 5 டேபிள்னா என்னது இது? 30 டைம்ஸ். இப்போ இங்க என்ன வரும்? 20. இங்க 5 டேபிள்னா நமக்கு 17 டைம்ஸ். இது என்ன வரும்? 5 4 சாரி 4 5s ஆர் 20. ஓகேவா? இந்த இடத்துல 4 5s ஆர் 20. 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 4 டைம்ஸ் வரும். அடுத்த 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க நமக்கு 2 டைம்ஸ். இப்போ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இங்க மேல இதுக்கும் இதுக்கும் தான் நம்ம கேன்சல் பண்ணணும். இங்க வந்து 13 இருக்கு. இங்க 17 இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, 13ஆல கேன்சல் பண்றேன். 13ஆல கேன்சல் பண்ணும்போது 101க்குள்ள 13 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 101க்குள்ள 13 இல்ல ஃபர்ஸ்ட் 17ஆல கேன்சல் பண்ணிடலாம். அது ஈஸியா இருக்கும். 17ஆல கேன்சல் பண்ணும்போது நமக்கு 5 டைம்ஸ் இருக்கும். 5 17s ஆர் 85ஆ? அப்ப 85 போச்சுதுன்னா, பேலன்ஸ் வந்து ஒரு இங்க ஒரு 16 அ நம்ம 15, 16 இருக்கும். அப்ப 16 கூட அடுத்து ஒரு 6 சேர்த்துட்டோம்னா 166. அப்போ 166க்குள்ள 17 எத்தனை டைம்ஸ் இருக்கும்னா, 9 டைம்ஸ் இருக்கும். ஓகே 166க்குள்ள 9 டைம்ஸ் இருக்கும். 9 எவ்வளோ வருது? ஒரு 90 இப்போ ஒரு 9 7 சார் 63. அப்போ 153. அப்போ 153 166ல 153 போச்சுதுன்னா 136 136 அப்போ அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் 8 டைம்ஸ் 8 டைம்ஸ்னா 136 டைம்ஸ் ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து 13ஆல கேன்சல் பண்ணலாம். இப்போ 13ஆல கேன்சல் பண்ணும்போது 59க்குள்ள நமக்கு வந்து 13 வந்து 4 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? 4 டைம்ஸ்னா எவ்வளோ வரும்? 4 டைம்ஸ்னா 52. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 78 இருக்கு. ஒரு 6 டைம்ஸ் இருக்கு. கிளியரா? அப்போ 46. இப்போ டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு. இந்த 2 கூட நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா x ஈக்குவல் டு 46 இன்டு 2னா சாரி 46 இன்டு 2னா எவ்வளோ வருது? 92 வருது. இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 92 வருதுன்னா மீனிங் என்ன அப்படின்னா 92%ங்கிறது ஆன்சர் கிடையாது. அப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 92 போடுறோம்னா மீனிங் என்ன? நமக்கு வந்து 8% டிஸ்கவுண்ட்னு அர்த்தம். கிளியரா? அது கவனமா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சர் என்ன? உங்களுக்கு 92ங்கிறது எக்ஸ்னா ஆன்சர் போடும்போது 100 மைனஸ் 92. ஸோ 8% டிஸ்கவுண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 8%. கிளியரா? தெளிவா புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க ஷாப்கீப்பர் sold 2 articles at 2 successive discount of X% and X%. The mark price and selling price of an article are 25 and 16. Find the value of X. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? X%. அப்ப அந்த இடத்துல 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். ஆனா ரெண்டுமே ஈக்குவல். X%ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என்ன கொடுத்தாச்சு? செல்லிங் பிரைஸ் மார்க் பிரைஸ் வந்து 25 அண்ட் செல்லிங் பிரைஸ் வந்து 16. அப்ப நம்ம மொத ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம்ல மார்க் பிரைஸ்க்கும்
செல்லிங் ப்ரைஸ்க்கு ரேஷியோ போடுங்க. சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க ஓவராலா மார்க் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கு 25 இருக்கு. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு 16 இருக்கு. இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே 2 ஈக்குவல் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறனால என்ன பண்ண சொன்னேன், ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஏன்னா 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னா ஸ்கொயர் ரூட். அப்போ 25 ஸ்கொயர் எடுத்தா 5, 16க்கு ஸ்கொயர் எடுத்தா 4. அப்போ 5 4னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ 1, டினாமினேட்டர்ல மார்க் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் 20% ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட், after giving 2 successive discounts each of x percentage on the mark price of an article, the total discount is 259.20. The mark price of an article is 720, then the value of x. அப்போ இந்த இடத்துல பாருங்க, அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு ஈக்குவல் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் தான். அப்போ ஈக்குவல் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா மார்க் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்க்கு ரேஷியோ எடுத்துட்டு அப்படியே ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல மார்க் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க டேரெக்டா எவ்வளோவா 720. பட் ஆனால் செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக டிஸ்கவுண்ட் ஆன அமௌண்ட் மட்டும் எவ்வளோ 259.20. அப்போ 720 மார்க் ப்ரைஸ், அதில் செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா அப்போ அந்த டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, 720லேருந்து இந்த 259.2 மைனஸ் பண்ணும். 259.2 மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்கும் 400. இது வந்து 260ன்னு வச்சுக்கோங்களேன். 720ல் 260 போச்சுதுன்னா எவ்வளோ, ஒரு 460. ஓகேவா, 460 ப்ளஸ் இங்கே ஒரு 8 கம்மியாக இருக்கலாம். அப்போ இங்கே ஒரு 8 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 720லேருந்து 259.2 மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 460.8 கிடைக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், இந்த பாயிண்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல 0 சேர்த்துக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிட்டேன், இங்கே வந்து ஒரு 0 சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 7 8, ஆமாம் 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இப்போ 9 8s are 72, 900. இந்த இடத்துல 5 8s are 40. ஓ 60 ஆயிடுமா, 5 8s are 40. அடுத்த 6 8s are 48, 7 8s are 56. அடுத்த 6 8s are 48. இல்லையா, அப்போ 900 and 576. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படின்னாலும் ரெண்டுமே ஈக்குவல் தான், எக்ஸ் பர்சன்டேஜ் தான். ஈச் ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ்னா டேரெக்டாக என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 900க்கும் இந்த 576க்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். 900 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 30, அண்ட் 576 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 24. அப்போ நீங்கள் வந்து எப்படி இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் நமக்கு இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோங்கிறதுனால எப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்ததுன்னா டேரெக்டாக அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் பாருங்கள் எவ்வளோ இருக்குது 6, டினாமினேட்டரில் மார்க் ப்ரைஸ் 30 into 100. சிம்பிளிஃபை பண்ணால் 5 இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே ஆன்சர் என்ன தான் கிடைக்குது 20%. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 20%. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். An item costs ₹400. During a festival sale, a company offers a sale discount that offers X% offer on its regular price along with a discount coupon of 10%. The price of an item after using both the sale discount and the discount coupon is ₹216. What is the value of X? இந்த இடத்துல என்னன்னா கொஸ்டின் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஆனால் என்ன, அது வித்தியாசமான லாங்குவேஜில் கேட்குறாங்க. பாருங்க, ஒரு ஐட்டமோட காஸ்ட் வந்து 400 ரூபாயாம். இந்த இடத்துல காஸ்ட்னா காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. என்னன்னு பாருங்க, டியூரிங் எ ஃபெஸ்டிவல் சேல் கம்பெனி ஆஃபர்ஸ் அ சேல் டிஸ்கவுண்ட் that offers X% offer on its regular price along with a discount coupon of 10%. The price of an item after using both the sale discount and the discount coupon is 200. அப்போ ஒரு பொருளோட விலை 400 ரூபான்னு இருக்கு. ஓகேங்களா, ஃபெஸ்டிவல் சீசன்னால அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு X% வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க, சேல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது போக கூப்பன் டிஸ்கவுண்ட்டாக ஒரு 10% கொடுக்கும். அப்போ 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து X%, இன்னொன்று 10%. இது ரெண்டும் கொடுத்ததுக்கப்புறம் அதோட விலை எவ்வளோ இருக்குது, 400 இருந்தது 216 மாறி இருக்கு. ஓகேவா, அப்போ இந்த வந்து எப்படி பார்க்கணும்னா நமக்கு 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது ஃபைனலாக 400 இருந்தது 216 மாறி இருக்கு. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், மார்க் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ போடுறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு இது என்னது 10%ன்னு எனக்கு தெரியும். அப்போ 10%னா 1/10. ஸோ -1. அப்போ 10ன்னு இருந்தது எவ்வளோன்னு இருக்கும் 9.
இன்னொன்னு 2வது இது எனக்கு தெரியாது. ஓகேவா? ஆனா ஓவராலா சிங்கிள்னு சொல்லி பார்க்கும்போது, சிங்கிள் டிஸ்கவுண்ட்டா பார்க்கும்போது எனக்கு மார்க் பிரைஸ் எவ்வளோ இருந்திருக்கு? 400ன்னு இருந்தது. இப்ப எவ்வளோன்னு இருக்குன்னா, 216ன்னு மாறியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணலாம். பாருங்க. இது என்ன டேபிள்ல போடலாம்? 8 டேபிள்ல போடலாம். 8 டேபிள்னா 5 8s ஆர் 40 அப்போ 50 வரும். நமக்கு வந்து 2 8s ஆர் 16 7 8s ஆர் 50. அப்போ 50 27. இதுக்கு மேல இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல 50 இருக்கு, இந்த இடத்துல 27 இருக்கு. நான் வழக்கமா சொல்லி கொடுத்தலாம், அது மாதிரி எழுதினாலும் சரிதான். இந்த இடத்துல அது மாதிரி கூட எழுத தேவையில்ல. பாருங்க 10 இருக்கு, 50. 10 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 50 வரும்? 5. 9 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 27 வரும்? 3. அப்போ 5:3 தான் என்னது அந்த 2வது டிஸ்கவுண்ட்டுக்கான ரேஷியோ. அப்போ பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு? 2. மார்க் ப்ரைஸ் என்ன? 5 இன்ட்டு 100. சிம்பிளிஃபை பண்ணும்போது 5ஆல் கேன்சல் பண்ணால் 20. ஸோ 2 இன்ட்டு 20. கொஷினுக்கான ஆன்சர் இஸ் 40%. ஆப்ஷன் பி. 40% ஆப்ஷன் பி. கிளியரா? நான் இதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்த மாதிரி எழுதலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஏன் அப்படி எழுத சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல் நம்பராக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வராது. அதனால அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். பார்க்கும்போது மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். இது மாதிரியே நீங்கள் கொஷினை வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இதில் பாருங்க, the mark price of an article is rupees 1500 if two successive discount each is x percentage on the mark price is equal to a single discount of rupees 587.4. Then what will be the selling price of the article if a single discount of x percentage is given on the mark price? ஓகே, சிஜிஎல் டயர் 2ல கேட்ட கொஸ்டின், அதனால தான் கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். மார்க் ப்ரைஸ் எவ்வளோ? 1500. 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ரெண்டுமே என்னதான்? ஈச் எக்ஸ் பர்சன்டேஜ். அப்போ 2 ஈக்குவல் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணோம்? மார்க் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோ எடுத்து அது அப்படியே ரூட் எடுத்தா போதும். ஓகேவா? சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஆஃப் ருபீஸ் 587.4. அப்போ இந்த இடத்துல 587.4ங்கிறது என்னது? செல்லிங் ப்ரைஸ் கிடையாது. இது வந்து என்னதுன்னா ஈக்குவலுடைய சிங்கிள் டிஸ்கவுண்ட். சரிங்களா? 587.4 அப்படிங்கிறது என்னதுதான்? டிஸ்கவுண்ட் அமௌண்ட் தான். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த 2 ஈக்குவல் சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால மார்க் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ரேஷியோ எழுதும்போது என்ன ஆகுது பாருங்க. மார்க் பிரைஸ் 1500ன்னு இருக்கு. செல்லிங் பிரைஸ் கொடுக்கல. அதுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே டிஸ்கவுண்டா பார்த்தா நமக்கு மொத்தம் 587.4 இவ்வளவு ரூபாய் குறையுமா? சரியா? அப்ப 1500ல இருந்து 587.4 நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அதை மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 912.6 கிடைக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே பார்க்கறதுக்கே தெரியுது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை தூக்கிட்டு இந்த இடத்துல ஒரு 0 போடுறேன். இப்போ இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட்டு 5 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா? ஓ சரி 5 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது. வேற எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 2D 15 இங்கே 6 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 5 3s are 15, 5000 இங்கே 3 3s are 9, 4 3s are 12, 2 3s are 6. அடுத்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2500, இங்கே வந்து 1521. ஓகே, 2500ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 1521 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா இது வந்து என்னது? 50. ஓகேவா? 1521 இதோட ஸ்கொயர் அப்படின்னா 39ஓட ஸ்கொயர். அப்போ 50:39 வருது. இப்போ நம்ம டைரெக்டாக இதுல இருந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவல்னு சொல்லி அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். பாருங்க, ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு? 11. டினாமினேட்டரில் மார்க் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் நமக்கு 2 டைம்ஸ். ஸோ 11 இன்ட்டு 2. ஸோ ஓவராலாக எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 22%. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, then what will be the selling price of the article if a single discount of X percentage is given on the mark price? அதாவது இந்த 22% சிங்கிள் டிஸ்கவுண்ட். ஓகே, ஒரே டிஸ்கவுண்ட் தான் 25% மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறேன். அப்போ மார்க் பிரைஸ் அதே தான். அதே 1500க்கு நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம்? ஒரே டிஸ்கவுண்ட்டாக இந்த 22% கொடுக்க போகிறோம்.
இப்போ 22% இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? 78/100. ஸோ 0 கேன்சல் ஆகிடும். நம்ம ஃபைனலாக என்ன பண்ணோம்னா இந்த 15ஐயும் இந்த 78ஐயும் மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும். கிளியரா? 15ஐயும் 78ஐயும் மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும். இப்போ எவ்வளோ வரும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் வந்து 78 15ஆல் மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னா பாருங்கள், நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 78 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். எவ்வளோ வரும்? 780. ப்ளஸ் அடுத்து ஒரு 78 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 780ல் பாதி 390. இப்படியே ரெண்டு ஆட் பண்ணிடுவோம். 0க்கு 0 0. அடுத்து 9 + 8னா 17க்கு 7. பேலன்ஸ் 1. அப்போ 7 + 3 அப்போ 1170. கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1170. ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி 15ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 15ஐ 10 + 5ன்னு பிரிச்சுக்கிட்டேன். அடுத்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணி அடுத்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி தான். 0 போட்டால் போதும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதில் பாதி தான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணதாக இருக்கும். அடுத்த ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டோம்னா நமக்கு சிம்பிளாக அந்த கால்குலேஷன் முடியும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதில் பாருங்கள், the selling price of an article marked for rupees 10,000 after giving 3 successive discount 20%, 10% and k percentage is 6120. What will be the selling price of the same article if the single discount of k plus 20% is allowed? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு 3 இது கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால நமக்கு இனிஷியலா இது வந்து அந்த செயின் மெத்தட் மாதிரி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ 10,000 இருக்கு. அதில் ஒரு டிஸ்கவுண்ட் வந்து 20%, அதனால இன்ட்டு 80/100. அடுத்து 10% இருக்கிறதுனால இன்ட்டு 90/100. மூணாவது டிஸ்கவுண்ட் வந்து கே பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த இடத்துல x/100ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக அது எவ்வளோ விற்றுருக்காங்க? 6120 தான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், இந்த 10,000க்கு இந்த 2 100 கேன்சல் ஆயிரும். இந்த 00க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். அடுத்து 8 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 7 8s are 56. 7 8s are 56. ஆமாம் 56. பேலன்ஸ் 5ஆ? இப்போ 5ன்னா 6 8s are 48. 5 8s are 40. அடுத்த 9 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 8 9s are 72. 5 9s are 45. அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 85 வருது. அப்போ x ஈக்குவல் டு 85ன்னா அந்த தேர்டு டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா? அந்த தேர்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோவா இருக்கும்? 15%ஆக இருக்கும். அதாவது கேயோட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ? 15%. எப்படி 15% எழுதணும்? இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் 85ன்னு போடுறீங்கன்னா மீனிங் என்ன? உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் இருந்திருந்தா தான் இந்த இடத்துல 85%, 85/100 நம்ம எழுதியிருப்போம். ஓகே, ஸோ கேயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா 15% கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் வில் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த சேம் ஆர்டிகல் இப்போ சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஆஃப் k + 20. அப்போ k + 20னா எவ்வளோ? கேங்கிறது 15 + 20னா 35%. அப்போ நமக்கு அதே 10,000 மார்க் ப்ரைஸில் இப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கணுமா? 35% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். இப்போ 35% டிஸ்கவுண்ட்னா இன்ட்டு 65/100. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணு. எவ்வளோ வருது? 6,500. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 6,500. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், the mark price of an article ₹800. It is sold for ₹538.56 after offering 3 successive discount of 10%, X% and 12%. A single discount of 2X% is given on the mark price. Then the selling price of the article will be high காரில் கேட்ட கொஷின். ஸோ சேம் இதையும் அதே மாதிரி தான் பண்ணணும். மார்க் ப்ரைஸ் எவ்வளோ? 800. அதில் 3 டிஸ்கவுண்ட்டில் 2 கொடுத்தாங்களா? ஒன்று வந்து எவ்வளோ? 10%. ஸோ இன்ட்டு 90/100. இன்னொன்று வந்து 12%. ஆனால் இன்ட்டு 88/100. மூணாவது என்னன்னு தெரில. ஸோ அதுதான் X% தான் இன்ட்டு x/100ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து இங்கே கிடைக்கிறது எக்ஸோட வேல்யூனா இங்கே இருக்கிற எக்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ இதை நான் எக்ஸ்ன்னு கொடுக்கல, வேறு ஏதாவது நேம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க எக்ஸுங்கிறத கொடுத்துருக்குறாங்களே, அதனால் கேன்னு நான் போட்டுக்கிறேன். சரியா? இந்த இடத்துல நான் கேன்னு போட்டுக்கிறேன். k/100 இது கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 538.56. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், இந்த 00க்கு இந்த 100 கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 0க்கு இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
இந்த 100 கேன்சல் பண்ணிட்டு இங்க இருக்கிற பாயிண்ட் எடுத்து விட்டுறேன். ஏன்னா இந்த 100 இங்க போகும்போது 100ஆல மல்டிப்ளை ஆயிடும். இந்த 100 இங்க மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் நான் இப்போ கன்சிடர் பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா 88 எப்படினாலும் எல்லாமே கேன்சல் ஆகிடும். தைரியமாக நான் கேன்சல் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டு 11 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 8 11 சார் 88ஆ? அந்த இடத்துல பாருங்க 53னா 4 11 சார் 44. 4 11 சார் 44. அப்போ பேலன்ஸ் 9 இருக்கும். 98ஆ? 98க்குள்ள 8 11ஸ்னா 88, அப்போ 105 இருக்கும். 105னா 9 11 சார் 99, 6 அப்போ ஒரு 6. ஓகே. அடுத்து 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 8 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 8 சார் 48, 1 2. அடுத்து மறுபடியும் 8 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 7 8 சார் 50, 6 7 8 சார் 7 8 சார் 56. ஒரு நிமிஷம் 9ல் ஃபஸ்ட்டு 9ல் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 8ல் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு 9ல் கால்குலேட் பண்ணிவிட்டு அடுத்து 8ல் கால்குலேட் பண்ணுவோம். 9 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 5 9 சார் 45, 6 9 சார் 54, 6 9 சார் 54, பேலன்ஸ் 7ஆ? 8 9 சார் 72. இப்போ அடுத்தது 8ஆல் கேன்சல் பண்ணும். அப்போ 8 8 சார் 8 8 சார் 64, அப்போ 8.5. இப்போ கே வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது? இந்த இடத்துல 8.5 கிடைக்குது. இப்போ ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் வந்து 8 சாரி இங்கே ஒரு 10 இருக்கு இல்லையா? அந்த 10 மறந்துட்டேன். ஓகே. அப்போ கே அந்த 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது கேயோட வேல்யூ என்ன வரும்னா 85 வரும். கேயோட வேல்யூ என்ன வருது? 85. அப்போ கேயோட வேல்யூ 85னா இந்த இடத்துல கேக்கு 85 மீனிங் என்ன அர்த்தம்? அப்போ எக்ஸ் வந்து என்ன அர்த்தம்? 15%ன்னு அர்த்தம். நீங்கள் கேக்கு 85/100 இந்த இடத்துல போடுறீங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 15%. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இஃப் அ சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஆஃப் 2x% டிஸ்கவுண்ட் கொடுத்தா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ அதே இது எக்ஸோட வேல்யூ 15%, அப்போ 2x எவ்வளோ? 30% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அதே மார்க் ப்ரைஸ் 800ல நான் இப்போ 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னா என்ன பண்ணும்? இன்ட்டு 70/100. 00க்கு இந்த 00 கேன்சல் ஆகிடும். 7 8 சார் 56. ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்குன்னா 560 இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் இஸ் 560. கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. The mark price of an article is rupees 800. It is sold for rupees 612.5 after two successive discount of x%. If a single discount of 2x% is given on the same market, the selling price of the article will be. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாடல் தான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸு. இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கொடுத்துறேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 600 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? செக் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ இந்த கொஷினோட இன்னையோட செஷனை நம்ம முடிச்சுக்கலாம். இதில் பார்த்த எல்லா கொஷினும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேற இதே டிஸ்கவுண்ட்டில் வேற கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.